சிவாய நம சிவாய சிவாய நம சிவாய நம. கட்டுணையாவது நமச்சிவாயமே. உங்கள் டிகேஎஸ் சிவனைக்கான திருக்கழுக்குன்றம் சிவபெருமானை காணும் பாக்கியம் கார்த்திகை மாத கடைசி திங்கட்கிழமை சோமவாரத்திலே கடைசி சோமவார சங்காபிஷேகம் திருக்கழுக்குன்றத்திலே இருக்கின்ற சிவபெருமானுக்கு சுயம்பு திரிசங்கானது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குளத்திலிருந்து வெளிப்பட்டு சிவனை நோக்கி வந்த திரிசங்குகளை வைத்தும் கடைசியாக வந்த திரிசங்கின் வைத்தும் சங்காபிஷேகமானது இன்றைய தினம் கடை கார்த்திகையில் சோமவார தினத்திலே நடைபெறுகின்றது. அதனை காண டிகேஎஸ் மட்டுமல்ல, இந்த பஸ்ஸில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே திருக்கழுக்குன்றம் தான் போகிறாங்க. இந்த பஸ்ஸு வந்து கல்பாக்கத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஸோ அடியேனுடன் சிவபக்தர்கள் யாருன்னு அத்தனை பேருமே திருக்கழுக்குன்றம் கொடுங்கன்னு தான் கேட்டாங்க. இன்றைக்கி அடியேன் காதில் வந்த தகவல் இது. ஸோ பாருங்கள், சிவபெருமான் எத்தனை பேரை வந்து இந்த சங்காபிஷேகம் சோமவாரத்தில், அதுவும் கார்த்திகை சோமவாரத்தில் கடைசி சோமவாரத்தினுடைய சங்காபிஷேகம் பார்ப்பது அவன் திருவருளாலே அவன் தாளை வணங்கினால் மட்டுமே இது சாத்தியப்படும். ஸோ சிவனடியாருக்கெல்லாம் அப்படி ஒரு பாக்கியத்தை அடுத்து ப்ரமோட் பண்ணிக்கினே இருப்பார். ஸோ அப்படியாக தான் டிகேஎஸுக்கு நேற்றைய தினம் ஸ்ரீவாஞ்சியம் சென்று திருநீராடுதல் மகத்துவத்தை முதலாக, அதுவும் ஃபஸ்ட்டு டைம் நேற்று போன ஸ்ரீவாஞ்சியம் பாருங்கள். எடுத்த எடுப்புலேயே அவர் வந்து கடை கார்த்திகையினுடைய புனித நீராடல், அதுவும் குப்த கங்கை வந்து 1000 மடங்கு புனிதத்தன்மை வாய்ந்த குப்த கங்கை. அவ்வளவு 1000 மடங்குனா என்ன அர்த்தம்? 1000 மகத்துவங்களை அடங்கியது. நாம் காசிக்கு சென்றால் கூட ஒரு மகத்துவம் தான் நம்ம பெற முடியும். ஆனால் அதே ஸ்ரீவாஞ்சியத்தில் நீங்கள் ஸ்ரீவாஞ்சிநாதர் ஸ்ரீ மங்களாம்பிகை தாயாரினுடைய அருள் பெற்று அவங்க கூப்பிட்டு அந்த திருநீராடுபவர்களுக்கு அவங்களுடைய தாய் தந்தைக்கு முதல்ல முக்தி, அடுத்து உங்களுக்கு அந்த முக்தியினுடைய படிக்கட்டை வழிகாட்டுறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஸ்ரீ வாஞ்சியத்தில் நேற்றைய தினம் அப்படி ஒரு மகத்துவமும் மகிமையும் சிவபெருமான், அம்மையப்பன், ஸ்ரீ மங்களாம்பிகை தாயாரும் உடனுரை ஸ்ரீ வாஞ்சிநாதரும் அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்தார்கள். ஸோ இன்றைய தினம் திருக்கழுக்குன்றம் திரிசங்கு அபிஷேகம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சங்கானது குளத்திலிருந்து வெளிப்பட்டு சிவனை நோக்கி நகர்ந்து வரும். ஸோ அப்படி வந்த திரிசங்குகளை காட்சி வருகின்ற பக்தர்கள் பார்க்கக்கூடிய விதத்திலே அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள்ட்ட கேட்டோம்னா நேரில் போய் பார்க்கலாம், நாம் அர்ச்சனை பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு திருக்கழுக்குன்றத்தில் கிடைக்குது. அறியாதவர்கள் இந்த பதிவின் மூலமாக அறிந்து திருக்கழுக்குன்றம் வந்து திருசங்குகளை கண்டு சிவபெருமான் அம்மையப்பனுடைய ஆசீர்வாதம் பெறுக. இன்றைய தினம் டிகேஎஸுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த பாக்கியத்தை யாம் பெற்ற இன்பத்தை அடியேன் இன்றைய தினம் மாலை வேளையிலே பதிவிடுகிறேன். நேரில் வர முடியாதவர்கள் கண்டுகளித்து வீட்டில் இருந்தபடியே ஒரு பைசா செலவில்லாமல் நீங்கள் பகவானை கண்டுகளிக்கலாம். ஆனால் முயற்சி செஞ்சிங்கன்னா
வயதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. என்ன அது சிவபெருமானை பார்க்கறதுக்கு என்ன வயசு? கடைசியாக சிவபெருமான்கிட்ட தானே நம்ம போய் சேரணும். என்றைக்கு இருந்தாலும் நம்ம ஆத்மாவோடு கடைசி வரை பிரயாணிப்பவர், பயணம் செய்தவர் சிவபெருமான் மட்டும்தான். அதனால் சிவபெருமானை சிக்கனப்பட்டுருங்க. உங்களுக்கு சிரமமில்லாத மரணமில்லா பெருவாழ்வு உறுதி. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். சிவாய நம சிவாய நம. உங்கள் DKS திருக்கழுக்குன்றாம் பயணத்தில் பதிவு செய்யப்பட்ட சிவப்பதிவு. நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய். திருக்கழுக்குன்றம் வந்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக சிவன் தான். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நமச்சிவாய் நமச்சிவாய்.